மரியாதைலாம் மேடத்திட்ட கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அவ்வளவு திமிரு. உனக்குலாம் நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும்? என்ன டாவா தொலைச்சிருவோம் பத்துக்க. இந்த ஆபீஸ்ல நான் இப்போ சிஓ. அதுக்கான மரியாதைய நீ கொடுத்துதான் ஆகணும், புரியுதா? ஆமா மேடம், இந்த ஆபீஸ்ல என்ன பொசிஷன்ல இருக்கீங்கன்னு ஞாபகம் இருக்குதா? ஏன் இத்தனை நாளா நான் கோமாவிலையா இருந்தேன் எல்லாத்தையும் மறந்து போறதுக்கு? அதெல்லாம் எல்லாம் ஞாபகத்துல இருக்கு. கொசரு பாத்துக்கிறேன். ஆமா, பாக்குற வேலையில கொஞ்சமாச்சும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும்னு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியும். டேலண்ட் இல்லாம தான் இந்த ஆபீஸ்ல எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங் கொடுத்திருக்காங்களா என்ன? என் போஸ்டிங்கான எல்லா ஒர்க்கையும் நான் கரெக்டா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அவ்வளவு பொறுப்பா இருக்கிறவங்க தனக்கு கொடுத்த வேலைய சரியான நேரத்துல முடிச்சு கொடுக்கணுங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கணுமே. என்ன இவனுக்கு எப்படா இதெல்லாம் தெரியும்னு பாக்குறியா? இப்போ இந்த ஆபீஸோட சிஓ நானு. இந்த ஆபீஸ், ஃபேக்டரி, கம்பெனி எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஆபீஸ்ல யார் யாருக்கு என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல போயிடும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்திருக்கேன். உங்க மேல உள்ள நம்பிக்கையில இதுக்கு முன்னாடி இருந்த சிஓ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட ஒப்படைச்சாரு. அது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா இல்லையா? உங்களுக்கு கொடுத்த அந்த ப்ராஜெக்ட் இப்ப எந்த லெவல்ல இருக்கு? ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கா? நீங்க செக் பண்ணி பாத்தீங்களா என்ன? அந்த ஒர்க் முடிக்க இன்னும் 2 days தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா கிளைண்ட்டையும் ரெடி பண்ணி அந்த மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி வச்சிருவீங்களா? உங்களுக்கு நம்பிக்கையா ப்ராஜெக்ட் கொடுத்தாரு, அவரோட நம்பிக்கைய காப்பாத்திடுவீங்களா? அது அது வந்து ஏன் கேக்குறேன்னா, நீங்க ஒரு வாரமா ஆபீஸ்க்கு லீவு, இன்னைக்குதான் சாவகாசமா ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த 2 நாளுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும். இது ஒன்னும் லேப்டாப்ல பாக்குற வேலை இல்ல. டொக்கு டொக்குன்னு தட்டி மெயில் அனுப்பிட்டு பெஞ்ச தேய்ச்சிட்டு போறதுக்கு. இது எப்படியாப்பட்ட வேலைன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு அடம் முடிச்சுதான் எடுத்திருக்கீங்க. சொன்ன மாதிரியே அதை முடிச்சு கொடுக்கணும். என்கிட்ட பொறுப்பு பருப்புன்னு பேசினா மட்டும் போதாது. வேலையில கண்ணும் கருத்தும் இருக்கணும். அப்படிதான். நல்லா கேளுங்க சார். நீங்க கேக்குற கேள்வியில அவளே இந்த ஆபீஸை விட்டு துணிய கடனும் ஓட்டணும். ரித்து, நீ ரொம்ப ஓவரா போற பாத்துக்க. ஏய், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க. நான் அதை பத்தி எந்த கவலையும் பட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில இவளை பார்க்கும் போது எனக்கு செம்ம கடுப்பா இருந்துச்சு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் ஆள் பக்கத்துல நிற்கும் போது அப்படியே பத்திக்கிட்டு வந்துச்சு. ஆனா இப்போ இந்த சாரு அவளை கேட்காத கேள்வி கேட்காரு பாரு. இப்பதான் என் மனசு குழு குழுன்னு இருக்கு. அதனால நீ என்ன வேணாலும் பேசிக்க. என் காதலே உள்ள போறது கிடையாது. இந்த நிமிஷத்தை நான் என்ஜாய் தான் பண்ண போறேன். இவளுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாது போலயே. கிறுக்குத்தனமான வேலையா பாத்துக்கிட்டு இருக்கா. வர வர இந்த வல்லவன் படத்துல வர்ற வில்லி மாதிரியே நடந்துக்கிறா. அம்மாடி, இவளுக்குள்ள இப்படி ஒரு குணமா? இனிமேல் இவ பக்கத்துல நிக்க கூடாதுப்பா. எங்க இருந்தாலும் இவளை விட்டு 2 ஸ்டெப் தள்ளியே தான் நிக்கணும். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த 6 நாளும் எப்படி ஆபீஸ்க்கு லீவ் எடுத்தியோ அதே மாதிரி இந்த 2 daysம் லீவ் எடுத்துட்டு ஏன் நீ வீட்டுல இருக்க கூடாது? ஏன் சொல்றேன்னா, இந்த 2 daysல கண்டிப்பா உன்னால இந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்க முடியாது. இந்த ப்ராஜெக்டை முடிக்காம போய் உனக்கு எந்த எஃபெக்டும் இல்ல. ஏன்னா அவங்க இந்த கம்பெனியை நம்பிதான் இந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சிருக்காங்க. அதனால கம்பெனிக்கு தான் லாஸ். கம்பெனிக்கு லாஸ் ஆக போகுதுன்னு தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு இந்த 2 நாளும் உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? இத்தனை நாள் எப்படி ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தியோ அதே மாதிரி இந்த 2 நாளும் போய் நீ ஏன் என்ஜாய் பண்ணக்கூடாது? கோவத்தை ரொம்ப கிளறாய்வ. நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேனா? அதை என்னமோ இப்ப பார்த்த மாதிரி பேசுறான். சார் சார், நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஒன்றும் அவங்க அதுக்காக இந்த ஒரு வாரம் லீவ் எடுக்கல. அவங்க எதுக்கு லீவ் எடுத்தாங்கன்னா, இந்த பாருங்க விமல், நான் கொஸ்டின் கேட்டது இந்த ஆபீஸோட அசிஸ்டன்ட் மேனேஜர்ட்ட. அதுக்கு அவங்க தான் எனக்கு பதில் கொடுக்கணும். நீங்க ஏன் பதில் கொடுக்குறீங்க? ஏன் இந்த மேடத்துக்கு நீங்க என்ன டப்பிங் ஆர்டிஸ்டா என்ன? நான் அவங்க கிட்ட தானே கேள்வி கேட்டேன். அதுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க. சாரி சார். இவ வேற சும்மா சும்மா சிரிச்சு நம்மளை கடுப்பேத்திக்கிட்டே இருக்கா. வர்ற கோவத்துக்கு வாய் மேலே ஒரு குத்தலாம் போல இருக்கு. சார் விமல்,
நான் ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சொன்ன உடனே கேட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. நான் கேள்வி கேட்டது இந்த மேடத்துக்கிட்ட. இந்த மேடம் எனக்கு பதில் கொடுப்பாங்க. என்ன மேடம், பதில் கொடுப்பீங்கல்ல? என் வேலை எப்படி பாக்குறதுன்னு எனக்கே சொல்லி தரியா? இருடா, உன்னை பாத்துக்கிறேன். கண்டிப்பா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு இந்த பாரு, என்ன சொன்ன? சார்னு கூப்பிடணும். ஏன்னா இந்த ஆபீஸோட சிஓ நானு. அதுக்கான ரெஸ்பெக்ட நீ கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலனா எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கறதுன்னு அதுக்குன்னு தனியா உனக்கு கிளாஸ் எடுப்பேன். பரவாயில்லையா? இந்த மொகரைக்கு மரியாதை ஒண்ணுதான் கேடு. எல்லாம் எத்தாலே எழுத்து. சார், நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் நான் ஆபீஸ்க்கு வரலதான். ஆனா என் லைஃபை என்ஜாய் பண்றதுக்காக இந்த லீவை எடுக்கல. எனக்குன்னு சில பர்சனல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அதனால நான் டோட்டலா அஃபெக்ட் ஆயிருந்தேன். என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியல. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் இந்த லீவை எடுத்தேன். எனக்கு தெரியும் அவங்க இந்த கம்பெனியை நம்பிதான் இந்த ப்ராஜெக்டை ஒப்படைச்சாங்கன்னு. நான் தான் வாண்டடியா போய் என்னால இந்த ப்ராஜெக்டை சொன்ன டைம்ல முடிச்சு கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கையில வாங்கினேன். சொன்னபடியே இந்த ப்ராஜெக்டை நான் முடிச்சு கொடுப்பேன். ஏன்னா என் மேல உள்ள முழு நம்பிக்கையில தான் இந்த ப்ராஜெக்டை என் ராஜா. அது இதுக்கு முன்னாடி இருந்த சிஓ என் மேல உள்ள நம்பிக்கையில கொடுத்த இந்த ஒர்க்கை கண்டிப்பா நான் செஞ்சு முடிப்பேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? இல்ல, எனக்கு பிடிச்சவரு என் மேல வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். பாப்போம், உன் மேல நம்பிக்கை வச்சவரோட நம்பிக்கைய நீ காப்பாத்துறியா இல்லையான்னு. அதிகாரம் கிடைச்சிருக்குனே, உன்னோட திமிருத்தனத்தை என்கிட்ட காட்டணும்னு நினைக்காத. நீ நினைக்கிறத இந்த ரூபிட்ட ஒரு நாள் நடக்காது. என் திமிர இன்னும் நீ முழுசா பார்க்கல. சீக்கிரத்துல பாப்ப. பார்க்கலாம். நீ எத்தனை நாளைக்கு இந்த ஆபீஸ்ல சிஓவா இருக்கன்னு. உன்னை இந்த ஆபீஸை விட்டு துரத்துவேன். உன்னால இந்த மைக்கேல் மேல படுற காத்த கூட நிப்பாட்ட முடியாது. நீ என்ன இந்த ஆபீஸ்ல இருந்து விரட்ட போறியா? பார்க்கலாம் யாரு இந்த ஆபீஸ்ல இருந்து அலறி அடிச்சுட்டு சீக்கிரத்துல ஓட போறான்னு. வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே, முட்டை குசுமிச்சு. யாரு? நான் உனக்கு முட்டைக்கோசு மூஞ்சியா? நான் முட்டைக்கோசு மூஞ்சி இல்லடா, நீ தான் ஆந்த மூஞ்சி. இல்ல, நீ தான் குரங்கு மூஞ்சி. சரதம் போட கழுத மூஞ்சி. நீ தாண்டி கிழிஞ்ச வாயி. நீ தானே ஓட்ட வாயி. ஏ சரதா போடி. ஏ நீ போடா. சொல்லுங்க ரீது. இந்த Dress உங்களுக்கு சூப்பரா இருக்கு சார். ஏய் ரூபி, என்னாச்சுடி? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. Dress நல்லா இருக்கா. சிங்கிச்சான் நீல கலர் சிங்கிச்சான். அங்க மட்டும் என்ன வருதா? பட்டிக்காட்டுல விக்கிற பஞ்சு மிட்டாய் கலர்ல ட்ரெஸ் போட்டு வந்திருக்க. கூலிங் கிளாஸ் போட்டிருக்க. எனக்கே கண்ணு கூசுது. நீ எல்லாம் ஏன் ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட்ட பத்தி பேசுற? நான் எப்படி Dress போடணும்னு நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அதே தான் இங்கேயும். நான் எப்படி வேணாலும் ட்ரெஸ் போடுவேன். உனக்கு என்ன? அப்பா புடியே வெள்ள பண்ணி. ஆமா, இங்க என்ன நடக்கு? ஏன் இதுங்க ரெண்டு இப்படி அடிச்சுக்குதுங்க? நீங்க சொல்லுங்க ரீது. அதான் சார், நீங்க இந்த Dressல ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. ஹேண்ட்ஸமாவும் இருக்கீங்க. இந்த ட்ரெஸ்ல மட்டும்தான் நான் பார்க்க நல்லா இருக்கேனா என்ன? இல்ல சார், நீங்க எந்த Dress போட்டாலும் அழகா இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த Dressல முன்ன விட ரொம்ப சூப்பரா இருக்கீங்க சார். ஆமாமா, என்ன பாக்குற பொண்ணுங்கெல்லாம் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் எனக்கு ஃபிட்டா இருக்கு, நான் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, பொறுக்கிய பார்த்தா எல்லாரும் பொறுக்கின்னு தானே சொல்லுவாங்க. ஏய் பண்ணி மூஞ்சி. போடா கழுத மூஞ்சி. ரீது, என்ன இருந்தாலும் நீங்க என்ன ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நான் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ல. நீங்க என்ன பண்ணுங்க, பிரேக் டைம்ல என்னோட கேபினுக்கு வந்துருங்க. உங்களோட ஒர்க் பர்மனெண்ட்டை பத்தி நம்ம பேசலாம். ஆமாமா, கேபினுக்கு போனா தானே தெரியும் பர்மனெண்ட் ஆக்குறானா இல்ல பிரெக்னன்ட் ஆக்குறானான்னு. போரிக்கு பையன். பாத்துக்கிறேன் உன்ன. போடா. ஜிபி பத்தியா சார் எவ்வளவு அழகா என்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு. என்னோட ஒர்க்க
பர்மனெண்ட் ஆக்க போறாராம். நான் அப்புறமா அவரோட கேபினுக்கு போறேன். என் மனசுல இருக்கத அவர்கிட்ட சொல்ல போறேன். அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். எல்லாம் என் தலையெழுத்து. இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. இவ உண்மையிலேயே லூஸ் ஆயிட்டா. அதான் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. லூசு லூசு. இவனை என்ன இன்னும் ஆளு காணோம்? இந்நேரத்துக்கு என்ன பார்க்க வந்திருப்பானே. ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க மாட்டான். ஆனா ஏன் இன்னைக்கு வரல? ஒருவேளை உடம்பு என்னமோ சரியில்லாம இருந்திருக்குமோ? ஒருவேளை அப்படி இல்ல இல்ல, அவன் நல்லாதான் இருக்கான். நான் தான் அவனை காலையில பார்த்தனே. நல்லதான் அவன் ரூம்ல தூங்கிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது ஏன் என்னை பார்க்க இன்னும் வரல? நான் அவன் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டேனோ? நான் அவன்கிட்ட பேசாம இருக்கிறதுனால என் மேல கோவத்துல என்னை பார்க்காம இருக்கானோ? இல்ல, அவனால என்னை பார்க்காம இருக்க முடியாது. நான் எப்படி அவனை தேடிக்கிட்டு இருக்கேனோ அவனும் அப்படிதான் என்னை தேடுவான். அவன் இல்லாம நான் இருந்துக்க மாட்டேன். அதே மாதிரிதான் அவனும். நான் இல்லாம அவன் இருக்க மாட்டான். என்ன சண்டை போட்டாலும் அவன் என்னை பார்க்க வந்துருவான். ஆனாலும் ஏன் வரல? என்ன என் மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. அவனுக்கு உண்மையிலே உடம்பு சரியில்லாம போயிருக்குமோ? இல்லைன்னா நான் ரொம்ப கோவப்பட்டு அவனை திட்டேனா? அதனால என்ன பார்க்க கூடாதுன்னு இருக்கானா என்ன? நான் என்ன எனக்குன்னு கோவப்படுறேன்? எனக்குலாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட நான் உண்மையா தானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்களும் என்கிட்ட உண்மையா தானடா இருக்கணும். ஏன் எனக்கு ஏமாத்துறீங்க? போய் சொல்றீங்க. எனக்கு அதான் பிடிக்கல. எனக்கு மற்றபடி உங்க கூட பேசணும், சண்டை போடணும்லாம் எந்த அவசியம் இல்லை. சொல்ல போனா இந்த வீராவை எனக்கு பிடிக்கவே இல்லை. என்ன நானே பேருக்கு போய் தாண்டா இருக்கேன். ஏண்டா ஏன் நீலா எல்லாரும் இப்படி பண்றீங்க? நீங்க எல்லாமே என்னால இருக்க முடியாதுடா. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதெல்லாம் என் நண்பனால என்னை பார்க்காமல இருக்க முடியாது. என்ன சண்டை போட்டுக்கிட்டாலும் நாங்க பேசிக்க மாட்டோம். ஆனா பார்த்து போல அவன் கண்டிப்பா என்னை பார்க்க வந்திருப்பான். நான் வெளியே போயிட்டு இப்போ தானே வரேன். எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து என்னை தேடி பார்த்துட்டு நான் இல்லைன்னு போயிருப்பான். இல்லைன்னா எப்படி இவ்வளவு நேரம் ஆகியும் என்னை பார்க்காம இருப்பானா அவன்? இப்போ அவன் வந்தானா வரலையான்னு எப்படி தெரிஞ்சுக்க? அம்மா வீட்டுல இருந்தாங்களே, அம்மா கிட்ட கேட்போம். அம்மா, அம்மா கிட்ட முத்துப்பாண்டி வந்தானா இல்லையான்னு எப்படி கேட்க? எனக்கு இல்லை, நானும் அவனும் பேசிக்க மாட்டோம். அதான் அம்மாவுக்கு நல்லா தெரியுமே. இப்ப நான் கேட்டேன், எதுக்கு கேட்குற ஏன் கேட்குறேன்னு 1008 கேள்வி கேட்பாங்களே. ஆனா அவன் வந்தானா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. இப்ப எப்படி அம்மா கிட்ட கேட்க போறேன்? அம்மா, என்னடா எது கூப்பிட்ட? வயிறு பசிக்குதா? போய் உட்காரு, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். இல்லம்மா, எனக்கு இப்ப சாப்பாடு வேண்டாம். யாம்ல நேரம் ஆயிட்டுல, சாப்பிட வேண்டியதானே? சரி, ஜூஸ் ஆச்சு போட்டு தரவா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாமா. ஒண்ணும் வேண்டாமா? அப்புறம் எதுக்குல என்ன கூப்பிட்ட? அது அம்மா, என்ன என்ன பார்க்க யாராச்சும் வீட்டுக்கு வந்தாங்க. உன்னை பார்க்கவா? யாரும் வரலையே. ஏன் யாரையாச்சும் வர சொல்லியிருந்தியா வீட்டுக்கு? இல்ல இல்ல, நான் யாரையும் வர சொல்லல. நான் காலையிலே வீட்டை விட்டு வெளியில போயிட்டேனே, அதான் என்ன பார்க்க யாராச்சும் வந்தாங்களா என்னன்னு கேட்டேன். அப்படி யாரும் உன்னை பார்க்க இங்க வரலையே. நீ யாரையும் வர சொல்லலங்கிற. அப்படி இருக்கும்போது யாரும் வந்தாங்களான்னு கேக்குற? இல்ல, சும்மா தான் கேட்டேன். அப்போ காலையில இருந்து யாரும் என்ன பார்க்க வரலையோ? இவனுக்கு என்னாச்சு? அப்பதுல இருந்து யாரும் என்ன பார்க்க வந்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் யாரை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கான்? என்னம்மா, யாரும் என்ன பார்க்க வந்தாங்களா என்ன? இல்ல வீரா, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, வந்ததுல இருந்து தலையும் புரியாம வாலும் புரியாம யாரும் வந்தாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே, அதான் கேட்டேன். ஆமா, யாரை எதிர்பார்க்கிற? ஆத்தி, அம்மாவுக்கு சந்தேகம் வந்துச்சு போலியே. என்னடா சொல்லு, உன் மொழி ஒன்றும் சரியில்லையே. எதுவும் வேண்டாத வேலை பார்த்துட்டு வந்துட்டியா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் என்ன வேண்டாத வேலை பார்க்க போறேன்? நான் சும்மா தான் கேட்டேன், யாராச்சும் வந்தாங்களா என்னன்னு. எனக்கு என்னமோ இவன் முத்துப்பாண்டியை பத்தி கேட்குற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இந்நேரத்துக்கு அவன் தான் வீட்டுக்கு வருவான். இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளை காணோம். அதான் ஒருவேளை நமக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டானோ என்னன்னு தெரியாம என்கிட்ட கேட்கறதுக்கு தயங்கி போய் நிற்கான். எதுக்கு இவனுக்கு இவ்வளோ வீம்பு? அவனை பார்க்காம பேசாம இவனால இருக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே அவன்கிட்ட சண்டை போட்டு முட்டிக்கிட்டு நிற்கிறான். பாவம், இந்நேரத்துக்கு பாவம் போல இவன் மூஞ்சை பார்த்துக்கிட்டே நின்றுப்பான். என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட மாட்டானா, பாத்திர மாட்டானு தவிச்சு போய் நிற்பான். அப்படியே உன் மூஞ்சை தூக்கிட்டு போவல்ல. இன்னைக்கு அவன் வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு நில்லு. நான் சொல்ல மாட்டேன் அவன் வந்தானா வரலையான்னு.
அவனுக்கு இப்படித்தானே கஷ்டமா இருந்திருக்கும். யாரை போல வந்தானோமா இப்படி வீம்பு பிடிச்சிக்கிட்டு தெரியுதா? எனக்கு தெரிஞ்சு அவ அப்பாவை மாதிரி தான் இருப்பான்னு நினைக்கேன். அப்பாவை பிடிக்காது, ஆனா மாவன் அப்பன் அனக்காவே வந்து பிறந்திருக்கான். வீம்பு பிடிச்சவன். அம்மா உண்மைக்குமே யாரும் வரலையா என்ன? நீ என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்ல போறது இல்ல. இப்படித்தானே அவனுக்கும் இருந்திருக்கும். கோவக்காரன், உன் கோவத்தால நீயும் கஷ்டப்பட்டு அவனையும் கஷ்டப்படுத்துற. இந்த பாரு, நீ யாரை பத்தி கேக்குறேன்னு சொன்னாதான் வந்தாங்களா இல்லையான்னு என்னால சொல்ல முடியும். இப்படி மொட்டையா யாரும் வந்தாங்களான்னு கேட்டா என்னடா பதில் சொல்ற? அதெல்லாம் நான் யாரையும் பத்தி கேட்கல. நான் சும்மா தான் கேட்டேன் யாராச்சும் வந்தாங்களா இல்லையான்னு. நான் இப்பதானே சைட்டுக்கு போயிட்டு வரேன். ஒருவேளை ஏதாச்சும் வேலை விஷயமா என்னை யாரும் தேடி வந்தாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு கேட்டேன். யாரும் வரலன்னா விடுங்க. ஏன் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமால, நான் தான் தேவையில்லாம உன்னை கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவளை கூப்பிட்டு வச்சு யாராச்சும் வந்தாங்களான்னு நீ கேட்டுட்டு இப்ப நான் தேவையில்லாம பேசுறேனா? உங்ககிட்ட வந்து நான் கேட்க வந்த பாருங்க, எல்லாம் ஏன் தப்புதான். போங்க, நான் ரூமுக்கு போறேன். சரி சரி, ரூமுக்கு தானே போற? போகும்போது அந்த ஹால்ல ஒரு பல்ப் எரிஞ்சிச்சு, அமத்திட்டு போ. பல்பா? அப்படி ஒண்ணும் ஹால்ல பல்ப் எதுவும் எரியலையே. நான் அங்க இருந்து தான் வரேன். இல்லடா, நீ சரியா பாத்துருக்க மாட்ட. ஹால்ல உள்ள பல்ப் வெளிச்சம் கிச்சன் வரைக்கும் பளிச்சுன்னு எரியுது. அதான் போகும்போது அமத்திட்டு போன்னு சொன்னேன். ஏமோ என்ன என்கிட்ட நக்கல் பண்ணுதீங்களா? தெரியுதுல, அப்புறம் என்ன? போ, உள்ள போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு. சம்பந்தமே இல்லாம அந்த பிள்ளைகள்கிட்ட கோவப்பட வேண்டியது. கோவப்பட்டுட்டு கடைசியில என்ன பார்க்க அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களான்னு வந்து நின்று பெணாத்திக்கிட்டு நிற்கான். எல்லார்கிட்டையும் மூஞ்சி முகரையை தூக்குனல, உனக்கு இது தேவைதான். போல ஏமோ எனக்கு இப்ப நீ போறியா உங்க அக்காவை கூப்பிடட்டுமா? விடுங்க, போயிட்டேன். ஷோப்பா, இவனை என்ன பண்ண? இவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு அந்த பிள்ளைகளையும் கஷ்டப்படுத்துறான். டெய்லியும் அந்த பிள்ளைய பாவம் போல இவனை வந்து பார்த்துட்டு போகுது. இவனும் அந்த பிள்ளையில போய் பார்த்துட்டு வரான். ஆனா ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். எதுக்கா இந்த வீம்பு இவனுக்கு? அன்னைக்கே நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த குடும்பம் சந்தோஷத்துல இருந்திருக்கும். நடக்கக்கூடாத விஷயம்லாம் என் குடும்பத்துல நடக்குது. என்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு காலம் வருமோ? நான் எல்லாரையும் கஷ்டப்படுத்துறேன். எனக்கு என்ன பிடிக்கவே இல்லை. டேய் மச்சான், வந்துட்டேனா? வாடா வா, உன்னதான் எதிர்பார்த்தேன். என்ன பார்க்க வர உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சோ? இனிமேல் எப்போதுமே அவன்கிட்ட பேச மாட்டேன்டா. டேய் மச்சான், என்னடா என்ன ரொம்ப தேடி இருப்ப போல? ஆ, நான் இவனை தேடினது இவனுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லியிருப்பா? ஓ, இது நம்ம வீட்டு சீதா சிஐடி பண்ண வேலையா? அதான் இவன்கிட்ட நான் இவனை தேடினதை போட்டு கொடுத்துருக்கோம். மச்சான், போட்டு கொடுத்தது சிஐடி இல்லடா, சிஐடியோட அசிஸ்டன்ட். அசிஸ்டண்டா? அது யாரு? ஓ, செல்லம்மா அசிஸ்டன்ட். ஆமா, நான் என் அம்மா கிட்ட பேசிட்டு வந்து 5 நிமிஷம் தானே ஆச்சு. அதுக்குள்ள எப்படி இந்த நியூஸ் அங்க வர போய் இவன் இங்க வந்தான்? அட பாவிங்களா, இந்த ஓல்டு டெலிபோனு 5G விட மோசமா வேலை செய்தியா? சீதா, இன்னைக்கு உனக்கு இருக்கு பாத்துக்க. மச்சான், என்னடா கேட்டதுக்கு பதிலே சொல்லல? என்ன ரொம்ப தேனியோ? டேய், ஒழுங்கா ஓடிடு பாத்துக்க. தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கான். ஆமா, நான் எதுக்கு உன்னை தேடணும்? யாரா நீ? இல்ல நீ எனக்கு யாருன்னு கேட்டேன். நான் ஏன் உன்னை தேட போறேன்? ஏ மச்சான், என்ன பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? ஏன்டா, நல்ல வார்த்தை தானே பேசுனேன். ஏதோ கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி இவ்வளவு ஃபீல் பண்ற? அப்படி பேசியிருந்தாலும் உனக்காக நான் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பேன்டா மச்சான். ஆனா நீ ஆரம்பிச்சுட்டேன் அலப்பறைய. நான் எப்ப மனசு கஷ்டப்பட்டாலும் என்னை உடனே சிரிக்க வச்சிடறான். என் நண்பனை மாதிரி என்னை யாராலுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால தான்டா உன் மேல கோவப்பட்டாலும் உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. மச்சான், என்ன இருந்தாலும் நீ என்னை பார்த்து அப்படி கேட்க கூடாது. கேட்டியா? டேய், ஒழுங்கா ஓடிரு, இல்ல என்கிட்ட சமத்தியா வாங்கிருவ பத்துக்க. இல்லடா மச்சான், என் மனசு ரொம்ப காயப்பட்டுட்டு. அதனால நீ கொஞ்சம் தள்ளி உட்கார. எதுக்கு தள்ளி உட்கார மச்சான்? சொல்றேன். அதெல்லாம் நின்னுக்கிட்டே சொல்லலாம். சொல்லு, எனக்கு கேட்கும். அதெல்லாம் உனக்கு சொன்னா கேட்காது. இந்த வார டேய் டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உட்கார்ந்து இருக்கேன்டா.
அது எங்களுக்கு தெரியுது. உட்கார இடமாட இல்ல, இது கூட ஏமடியில வந்து உட்காந்துருக்கா. அதுவா மச்சான், ஓமடி தாண்டா உட்கார சூப்பரா இருக்கு. நல்ல மெத்து மெத்துன்னு பஞ்சு மெத்தையில உட்கார்ந்த மாதிரி சூப்பரா இருக்குடா. ஏன்டா சொல்ல மாட்டேன்? ஏன்னா என் கால் தானே வலிக்குது. எரும மாட, தள்ளி உட்காரா. நான் தள்ளி போக மாட்டேன். எனக்கு இங்கதான் உட்கார பிடிச்சிருக்கு. நான் இங்கதான் உட்காருவேன். ஐயோ பாடா படுத்துறானே. டேய் ஒழுங்கா தள்ளி உட்கார, கால் வலிக்குது. ஏ மச்சான், நான் என்ன அவ்வளவு வெயிட்டாவாடா இருக்கேன்? இருந்தாலும் ரொம்ப பண்றடா. என்ன இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டு கிட்டியா, நான் உன் மடியில உட்கார்றது கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னடா ஏதோ புருஷன்கிட்ட பொண்டாட்டி பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? சேச்சா, உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனடா. என்ன இருந்தாலும் நீ என் லவ்வர்டா. அப்படி இருக்கும்போது எப்படிடா பொண்டாட்டின்னு சொல்லுவேன்? எது லவ்வரா? ஆமா, நீ என் லவ்வர் தானடா. ஏண்டா மச்சான், நீ தானே காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட அடே பரமந்திரம் முடிச்சவனே என்னடா சொல்ல வர? டே மச்சான், நம்ம காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேனே, அந்த பொண்ணு கூட என்ன வேண்டான்னு சொல்லிட்டு, அப்ப நீ தானடா என்கிட்ட சொன்ன, இந்த பொண்ணுங்கனாலே இப்படிதான்டா, அவளுக்கு தேவைன்னா நம்மளை வச்சுக்கிறாளோ இல்லைன்னா கழட்டி விட்டுக்கிறாளோ, நீ பொண்ணுங்களெல்லாம் நம்பாத, நான் உன் கூடயே இருக்கேன், நான் உன்னை புரிஞ்சு வச்சுக்கிறேன், நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க, உனக்கு லவ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த ஃப்ரெண்டு நான் இருக்கேன், என்ன நீ லவ் பண்ணுடா, நான் உன்னை லவ் பண்றேன், நமக்குள்ள எந்த பொண்ணு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னீலடா, அதுதான் நான் உன்னை லவ்னு சொன்னேன். சோப்பா, இது ஆரம்பத்திலேயே தெளிவா சொல்ல மாட்டேன், பேதியில போயிருவான். கொஞ்ச நேரத்துல என் வயித்துல புளிய கரைச்சிட்டானே. ஏண்டா எப்ப பார்த்தாலும் இப்படி அரைச்சொல்லாவே தான் சொல்லுவியா? அறவேக்காடு மச்சான், நான் கரெக்டா தான் சொன்னேன், ஆனா நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. எது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்? சும்மாவே உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அப்படிதான் பேசுறாங்க. இதுல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? டேய், இந்த ஓட்ட வாயை ஒழுங்கா மூடிடு பத்துக்க. ஏ மச்சான், நீ இப்ப ரொம்ப கோவமா இருக்க போல, வேணா நான் உனக்கு ஒரு கிஸ் கொடுத்து கூல் பண்ணட்டேடா. ஏய், உனக்கு கொலை பண்ணிரும் பத்துக்க. நானே என் ஆள்கிட்ட சண்டையை போட்டுட்டு அவர்கிட்ட பேசவும் முடியாம ஒன்னும் பண்ண முடியாம திணறிக்கிட்டு வரேன். இந்த நேரத்துல கிசு கொடுத்து என்ன கூல் பண்ண போறானா? சும்மா இருக்கவன உசு பெத்துறா. ஒழுங்கா ஓடிடு, இல்ல ஒரே மிதிச்சு பூமிக்குள்ள இறக்கிடுவேன் உன்னை. ஆமா, இவன் ஒருத்தன் தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். அவனும் பேச மாட்டேன்றான், அவனா பக்கத்துல வந்தாலும் இவன் தள்ளி போயிடுறான். இப்படி இருந்தா திணறுன்னு திணறத்தான் செய்யணும். நான் திணறாம போறேன். உனக்கு என்னடா? நீ எதுக்கு யாரும் கூண்டா? உன்னை யாரும் அங்க கூப்பிட்டா? உனக்கு எனக்கும் சண்டை. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு தெரியுங்களா? அப்படி இருக்கும்போது உன்னை யாரும் ரூம் குறை சொன்னா முதல்ல என் ரூம் விட்டு வெளியில போடா. நல்லா இருக்குடா, ரொம்ப நல்லா இருக்கு. ஏண்டா நான் ஒரு ரூமுக்கு வரக்கூடாது, ஆனா நீ மட்டும் என் ரூமுக்கு வரலாமா? எது நான் ஒரு ரூமுக்கு வந்தனா? எப்போ? டே மச்சான், என்கிட்டே நடிக்காதடா, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஏண்டா இன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரல? ஆமா வந்தேன். நான் ஒன்னும் உன்ன பக்கம் வரலையே, அப்பாவையும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாளாச்சே, அதான் பார்த்துட்டு போலான்ட்டு வந்தேன். நான் யாரையும் தெரியும் அங்க வரல. அப்பாவையும் அம்மாவையும் நேத்து தானடா பார்த்த, அதுக்குள்ள அவங்கள பார்த்து ரொம்ப நாளாச்சும் உனக்கு. அது என்னோட இஷ்டம். நான் உங்களை எப்பெல்லாம் பார்க்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் வந்து பார்ப்பேன். உனக்கு என்னடா? எனக்கு என்னடா பிரச்சனை மச்சான்? அம்மா அப்பாவை பார்த்து நீ பார்த்துட்டு போக வேண்டியதானே? எதுக்குடா என் ரூம் வரைக்கும் வந்து நான் தூங்கும் போது என்னை பார்த்துக்கிட்டே நின்ன? ஏண்டா நான் தூங்கும் போது அவ்வளவு அழகாவா இருந்தேன்? என் அழக அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு நின்ன? ஆமா ஆமா, ரொம்ப அழகா தான் இருந்த. சாக்கடையில ஊருங்க எரும மாதிரி இருந்துச்சு தூங்கும் போது. அப்போ என் ரூம்ல வந்து நீ என்ன பார்த்தது உண்மை, அப்படித்தானடா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ தூங்குறது என்ன நானே இப்பவா பாக்குறேன்? இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை ஒன்னா சேர்ந்து கட்டி புரண்டு தூங்கியிருக்கோம். அதை பார்த்துட்டு தான் இப்போ சொன்னேன். இந்த பாரு, நான் இன்னைக்கு ஒரு ரூமுக்கும் வரல, நீ தூங்குறத பார்க்கவும் இல்ல. தேவையில்ல அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. ஒழுங்கா போடா வெளியில இருந்துச்சு. ஏய், எனக்கு உன்னை பத்தி தெரியாது. நீ போய் சொல்றது உன் நண்பன் கிட்ட. என்னதான் நீ வார்த்தைக்கு வார்த்தை பேச்ச மழுப்பி பேசினாலும் என் மச்சான் மனசுல இந்த நிமிஷம் என்ன இருக்குங்கிறத என்னால சொல்ல முடியாது. இந்த பாடா, உன்னாலதான் எங்க கிட்ட பேசாம இருக்க முடியாதுன்னு தெரியுதுல. அப்படி இருக்கும்போது ஏன்டா உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் இப்படி கஷ்டப்படுத்துற? இந்த பாடா மச்சான், உன்கிட்ட நாங்க மறைக்கணும்னு எதையுமே மறைக்கல, சொல்லணும்னு தான் நினைச்சோம். ஆனா அதுக்குன்னு நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தோமே தவிர உன்னை ஏமாத்தணுமோ உன்கிட்ட சொல்லாம இருக்கணுமோங்கிறதுலாம் எங்க என்ன கிடையாது. இப்போ உன் மனசு உடம்பு இருக்க சூழ்நிலையில இத பத்திலாம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா கண்டிப்பா நீ கஷ்டப்படுவ. அது எங்களால பார்க்க முடியாது. ஏற்கனவே உன் வாழ்க்கையில நிறைய நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. அதுக்கும் மேல உங்க அம்மாவை நீ இழந்திருக்க. அதுல இருந்தே இன்னும் மீண்டு வரல. அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல இத சொல்லி உனக்கு கஷ்டப்படுத்த நாங்க விரும்பல. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்பதான் உனக்கு நம்பிக்கையான உறவுகளும் சந்தோஷமும் மறுபடியும் கிடைச்சிருக்கு. நீ உன்னோட பழைய வாழ்க்கையை மறந்து புது வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க.
உனக்கான காதல், உனக்கான அன்பு, உனக்கான பாதுகாப்பு, உன்னை சுத்தி நிறைய நல்ல உறவுகள், இது எல்லாமே கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் நீ அனுபவிச்சு சந்தோஷமா வாழ வேண்டிய இந்த நேரத்துல நாங்க நடந்து முடிஞ்ச அந்த கசப்பான நினைவுகளை மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்த தயாரா இல்ல. அதுக்காக தான் நீலா, நான், கமலி அக்கா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் உன்கிட்ட மறைச்சோம். எங்களுக்கு தேவை நீ சந்தோஷமா இருக்கணும். உன் வாழ்க்கையில இனிமேல் நடக்க போற விஷயங்கள் எல்லாமே நல்லதா நடக்கணும். அதுக்காக தான்டா எல்லாத்தையுமே மறைச்சமே தவிர உன்னை ஏமாத்தணுமோ உன்கிட்ட பொய் சொல்லணுமோன்னு எந்த எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. நீலாம் ரொம்ப பாவண்டா. அவ உன்னை நினைச்சு எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? அவ உனக்காகவே வாழ்றவடா, உனக்காக பிறந்தவா. உனக்கு ஒண்ணுனா முதல்ல துடிச்சு போறவளே அவதான். ஆனா நீ அவகிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறல. நீல நானும் எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம், ஆனா சேர்ந்திருக்கோம். நம்ம சண்டை எப்போதுமே ஒரே போலதான் இருந்திருக்கு. ஆனா அவ என்னடா பண்ணா? அவ உனக்காகவே வாழ்றவா. அவளை கூட நீ புரிஞ்சுக்கலடா. அவ எப்படி உன்னை ஏமாத்தணும்னு நினைப்பா? இந்த பாரு மச்சான், இதுக்கப்புறம் நீ எங்களை புரிஞ்சுக்கலனா அதுக்கப்புறம் அது உன்னோட விருப்பம். நீ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்படியே இருந்துக்க. ஆனா எங்களால உன்னை இப்படி பார்க்க முடியாது. அதுவும் என்னால முடியாது. என் நண்பு கூட நான் எப்போது பேசி சிரிச்சு சந்தோஷமா இருந்த நினைவுகள் மட்டும்தான் எனக்கு வேணும். இது வேணாண்டா. இந்த பாரு, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நான் மறுபடியும் ஆர்மிக்கே போயிடலான்ட்டு இருக்கேன். என்ன, ஆர்மிக்கு மறுபடியும் போறியா? எனக்கு இதை சொல்ல கஷ்டமா தானே இருக்கு. ஆனா என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. உனக்கே தெரியும், உன்கிட்ட பேசாம உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு. நான் முத தடவை ஆர்மிக்கு போகும்போது என்னை போவிடாம பண்றதுக்கு நீ என்னெல்லாம் பண்ண. அப்படி இருந்தும் நான் ஆர்மிக்கு போறது என்னோட ஆசைங்கிற போய் நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்த. ஆனா அங்க ஒவ்வொரு நாளும் உன்னை மட்டும் தானே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் நண்பன் கூட என்னால இருக்க முடியலன்னு அவ்வளவு வேதனைப்பட்டேன். ஆனா எப்பண்டா லீவு கிடைக்கும் ஊருக்கு வந்து உன்னை பார்க்கலான்னு காத்துக்கிட்டு இருப்பேன். இந்த தடவை நான் எப்போதும் உன் கூடயே இருக்கணுங்கிறதுக்காக தான்டா நான் மறுபடியும் ஆர்மிக்கு போக கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்போ இப்படி என் கூட பேசாம இருக்கிறத என்னால தாங்கிக்க முடியாதுடா. இந்த பாரு, என்னால உன்னை இப்படி பார்க்க முடியாது. ரொம்ப வேதனையா இருக்கு. அதான் இங்கே இருந்தா எதையாச்சும் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். இப்படி உன்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரேடியா ஆர்மிக்கு போயிட்டேன்னா நீனாச்சு கஷ்டப்படாம இருப்பியே. அதனால தான்டா நான் திரும்ப ஆர்மிக்கு போலான்ட்டு இருக்கேன். அது சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். மச்சான், நாளைக்கு நைட்டு நான் கிளம்பிடுவேன். எனக்கு போக மனசே இல்லடா மச்சான். சாரிடா. ஐ லவ் யூடா மச்சான். டே மச்சான், ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாதடா. என்னால மட்டும் உன்னை பார்க்காம இருக்க முடியுமாடா? என்னடா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? நீ என்ன பிரிஞ்சு ஆர்மிக்கு மறுபடியும் போயிருவியா? எப்படா போவ? நானும் பாக்குறேன். டேய், எனக்கும் உன் கூட பேசாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடா? ஆனா என்னால அதை மறக்க முடியலடா. என்னை என்னதான்டா பண்ண சொல்ற? டேய், என்னை விட்டு போயிடாதடா நீ. ஏய் மச்சான்.